வணக்கம், நான் உங்கள் ஆகாஷ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாத்தூருங்க. ஹைதராபாத்தில் இருக்கிட்டு நைட்டாக எம்டி தட்டியாச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர் எம்டி லாத்தூரே வந்தாச்சுங்க. சரி வந்தாச்சு, லோடு செட் ஆச்சு அப்படின்னு பார்த்தா இங்கே ஏற்றுறதுக்கு மட்டும் எவ்வளோ வண்டி இருக்குன்னு மட்டும் பாருங்க. இவ்வளோ வண்டி லோடு ஆகி நாம் என்னைக்கு லோடு ஏற்றி தீபாவளி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த லோடு ஏற்றுறோம். இது நம்மளே கரெக்ட் பண்ணிட முடியுதுங்க. பாப்பா நைட்டு ஏற்றி விட்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாங்க. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மணி ஆகுதுங்க கரெக்டாக. வண்டியில் இப்போ தான் சாப்பாடே செய்கிறாங்க. என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ ரெகுலர் தாங்க, தக்காளி குஜி தான். அதை விட்டால் வேறு எதுவும் பண்ணல. இன்னும் சாப்பிட்லங்க, இனிமேல் தான் போய் சாப்பிட்ணும். வந்த உடனே டிரைவரை கேட்டேங்க. ஒரு டிரைவர் இருந்தோடனே ஃப்ரீயாக தான் இருக்கும், போன உடனே ஏற்றிக்கலான்னு பார்த்தா எங்கே கிடைக்குதுங்க, எவ்வளோ வண்டி கிடைக்குது சாமி. நாம் எங்கேக்கு ஏற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாத்தூர்லேருந்து பெருந்துறைங்க, பெருந்துறை. நான் லோடு இதுதாங்க கேட்டேன், நாமக்கல் இருக்கா அப்படின்னு சொல்லி தான் கேட்டேன். நாமக்கல் இல்லை அப்படின்ட்டாங்க. சரி பெருந்துறைக்கு எவ்வளோ வண்டி லோடு ஏற்றுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னையும் சேர்த்து 5 வண்டி லோடு ஏற்றுதுங்க. ஆனால் இந்த லோடு இறக்கிறதுக்குள்ளே எதுவும் சம்பவம் எதுவும் ஆகல அப்படின்னா சந்தோஷம் தான். பார்க்கலாம் என்னத்தான் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நேற்று லோடு ஆகலுங்க. சரி பக்கத்து வண்டிக்காரங்கெல்லாம் கறி எடுத்தாங்க. இங்கே எங்கே பக்கத்தில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கறி கடை மட்டன் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே பார்த்தா பக்கத்தில் பார்த்தா காத்தாலே கடை எதுவும் இல்லாத ஆட்டோ பிடிச்சி போய் கறியை வாங்கி கொண்டு வந்தாச்சுங்க. இன்னும் வண்டி ஆண்ட போகிறதுக்கு இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் இருக்குது. 1 கிலோமீட்டர் ஆட்டோ பிடிச்சி 20 ரூபா ஆட்டோக்கு. எங்கேருந்து ஆட்டோவில் போய் திரும்ப வரது 20 ரூபா. கறி வாங்கியாச்சு. இதாயிருச்சுங்க, ஒரே சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி இதாகி போச்சுன்னா பார்த்துக்காங்க. நேற்று தக்காளி குஜா, அதனால சரி இன்னைக்கு கறி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தா வண்டியில் தக்காளி இருக்குது என்னன்னு தெரியலங்க. நேற்று எல்லாத்தையும் போட்டு இது பண்ணியாச்சு. ஏதோ ஒன்று வாங்கலாங்க. போகும்போது இங்கே முன்னாடி எதனா கடை எதுனா இருக்கான்னு பார்க்கலாம். இருந்துச்சு அப்படின்னா எதனா ஒன்று வாங்கலாம், வண்டி போகலாம் அப்படியே பொறுமையாக. லோடு ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 12 மணி ஆகுதுங்க. கறி எடுத்தோன்னா கறி ஆனால் சாப்பிட தோண மாட்டேன் இருக்குங்க. ஒரு மாதிரி காய்ச்சல் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன ஆச்சுன்னு தெரில, கஷ்டமாக இருக்குமா. திடீர்னு அந்த கொசு வச்சு பார்த்து வச்சேங்க. அதோட ஸ்மெல் எனக்கு ஃபர்ஸ்டே ஆகாது. கொசு வந்ததுக்கும் அதுக்கும் ஒரு மாதிரி அப்படியே தலை அப்படியே சுத்துற மாதிரியே இருக்கு, ஜுரம் வர மாதிரி இருக்கு. சாப்பிட கூட தோண மாட்டிருக்கு பாருங்க. ரொம்ப டயர்டா இருக்குங்க. ஒன்றும் முடியல, சுத்தமா நிற்கவே முடியல. பாப்போம். லோடு அவன் இஷ்டத்துக்கு ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. மேலே போட்டுருவோம் முடியுது. நான் போகிறேன். நான் போகிறேன். எல்லாம் கொண்டக்க போட்டணும்னு சொல்லி போடுறான். உள்ள போய் படுக்கலாம் அப்படின்னு பார்த்தா கேபின்கே வெயில் அடிக்குதுங்க. சரி லோடு ஏற்றி முடிக்கிட்டோம். லோடு எங்கேக்கு என்னன்னு சொல்லணும் என்னன்னு தெரியலங்க. லோடு சோயா தவுடு பெருந்துறை. லோடு ஏற்றி முடிச்சாச்சுங்க. இப்போ பாய் போடணும். பாய் போட்ட உடனே ராசை ரெடிங்க கிளம்புறதுக்கு. பில்லு வரணும். பில்லு ஒரு 1 மணி நேரத்தில் தரேன்னுங்கிறாங்க. தந்தாங்கன்னா அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கலாங்க. வெற்றிகரமாக பாய் போட்டு முடிச்சாச்சுங்க. இன்னும் பில்லு இன்னும் வரலங்க. டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி பக்கம் ஆகுது. பில்லு போய் கேட்டான், இன்னும் தரல. பார்ப்போம். ஒரு மாதிரி அப்படியே டயர்டாகவே இருக்குங்க. பார்ப்போம். ஃபுல்லாக சோயாங்க. அது மழை மாதிரி போட்டு வச்சுக்கிறேன். ஜேசிபில் தான் வாரது இதெல்லாம். பில்லு இன்னும் வரலைங்க. டைம் பார்த்தீங்கன்னா 5 மணி ஆகுதுங்க. இன்னுமே பில்லு வரல. பில்லு கேட்கறத நம்ம அண்ணா நின்றுக்கிறாங்க. பில்லு வரலையா இன்னும். நேற்று பில் கொடுக்கறதுக்கு லேட் பண்ணிட்டாங்க. எத்தனை மணிக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மணி அப்படி கொடுத்தாங்க.
அதனால வண்டி எடுத்துன்னு வரலங்க. போயிருந்தா சோலாப்பூர்லயே போயின்னுக்கலாம். அந்த பக்கம் வேணா கொஞ்சம் வழி செலவு அதிகமாகும் அப்படின்னு சொன்னீங்கன்னு யாதகிரி ராயச்சூர் இந்த பக்கம் விட்டுங்க. அது நைட்டு வந்தா கொஞ்சம் திருட்டு அப்படின்றதுனால எடுத்து வரலங்க. ஆபீஸ்லயே படுத்துக்கிட்டு காத்தால ஒரு 5 மணி போல எடுத்து வந்தோம். இப்ப டைம் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 மணி ஆகுதுங்க. லாஸ்ட் டைம் ஒரு வண்டி வந்து திருடி வந்து அடிச்சிட்டாங்க டிரைவரை. அதனால நாமளும் ரிஸ்க் எடுக்கிறது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பகல் எடுத்துன்னு வர ஆரம்பிச்சாச்சுங்க. இப்ப உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பரவாயில்லங்க, ஓரளவு ரெடி ஆயிடுச்சு, நல்லா இருக்கிறேன். ஓ, இந்த ராயச்சூர் வந்தங்க. ராயச்சூர்ல வந்த உடனே ஃபுல்லாவே வந்து போலீஸ்காரங்க தொல்லை அதிகம் ஆயிடுச்சுங்க. முடக்கு நின்றுக்கிறாங்க ஒரு இடத்துல. நானும் பெரும் மனுஷனோட சொல்லி ஒரு 50 ரூபா கொடுத்துங்க, வாங்காத இந்த நீயே வச்சுக்க, எனக்கு காசு வேணாம் ஒன்றும் வேணாம்னா நிச்சு பார்த்தோம். அப்புறமேட்டு வண்டி எடுத்தே வந்துட்டேங்க. அப்புறமேட்டு பார்த்தா இன்னொரு முடக்குல வந்து போலீஸ் பிடிச்சிட்டாங்க. அப்புறமேட்டு யூனிஃபார்ம் போடல அப்படின்னு சொல்லி கேஸ் போடணும் 500 ரூபா அப்படின்னாங்க. அப்புறமேட்டு போலீஸ்கார அம்மாங்க அது, அவங்க கூட பேசி ஒரு 100 ரூபா கொடுத்துட்டு, ஆக்சுவலாக தாடா வந்து நல்லா பேசுறதுனால ஒரு 100 ரூபா கொடுத்துட்டு வந்தாங்க. ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு தெரிய மாட்டேருக்கு. சரி பரவாயில்ல, நடக்கிறதுலாம் நல்லதுக்கே அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:09 ஆகுதுங்க. இன்னும் பெங்களூருக்கு இன்னொரு 400 கிலோமீட்டர் பக்கம் இருக்குங்க. 450 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறாங்க. சிங்கிள் ரோடு அப்படின்றனால வண்டி வந்து பாஸ் ஆக மாட்டேருக்குங்க. சல்லுன்னு பாஸ் ஆக மாட்டேங்குது. அப்படியே பொறுமையா போற மாதிரி இருக்குது. நம்ம கூடயே நம்ம தமிழ்கார வண்டிங்கெல்லாம் 2 வண்டி வருதுங்க. நம்ம தான் 3வது வண்டி கடைசியில் பின்னாடி வருங்க. ஆனா நம்ம வண்டியை மட்டும் பிடிச்சி ஓரம் போட்டாங்க. ஏன்னா நாங்க காசு தரல இல்லைங்க, அதனால நம்ம வண்டியை மட்டும் ஓரம் போட்டாங்க. வாத்தல எங்கேயோ பார்த்துன்னு வரோம். இப்படி எல்லாம் ஆகுது பாருங்க. ஏன் அவங்களெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லி தெரியல, ஏன் நம்மள மட்டும் பிடிக்கிறாங்கன்னு தெரியல. அங்க ஒரு இடத்துல விசில் அடிச்சாங்க, நிக்க வைக்கல, எடுத்து வந்துட்டான். ஏன் வழி ரொம்ப எடுக்கிறாங்க. இது கணக்கு போட்டாவே நம்மளுக்கு பணம் அதிகம் இதாகிடுது. இப்போ என்ன பண்றீங்க பண்ணிக்கலாம் சொல்லி விசில் அடிச்சா பார்க்காத மாதிரி வந்துட்டோம். அவரு பார்த்தா இந்த இடத்துல நல்லா வசமா பிடிச்சிட்டாங்க. 3 போலீஸ் அப்படியே நேரம் பிடிச்சிட்டாங்க. அவன் போலீஸுங்களா இல்ல சும்மா போலீஸ் நீங்க ஓட்டுன்னு வந்து நின்னுக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. கையில அந்த மிஷின் ஒன்று எடுத்து வந்துடுறாங்க. பரவாயில்ல, போன டைம் எல்லாங்க ஏத்துற மாதிரியே போய் வச்சுங்க. ஆன்லைன்ல கேஸ் போட்டுக்கடா, என்ன பண்ற பண்ணிக்கடா அப்படின்னு சொன்னோம். இந்த டைம் அந்த மாதிரி இல்ல, 3 பேர் நல்லா வசமா பிடிச்சிட்டாங்கன்னா பாத்துக்கோங்க. கொஞ்சம் சேட்டையெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணணுங்க, கொஞ்சம் அதிகம் வர மாதிரியே இருக்குது. சரிங்க, அப்படியே நான் புறப்பட வீடியோ கண்டினியூ பண்றோம். வெற்றிகரமா குத்தி வந்து ரீச் ஆயிடுச்சுங்க. அண்ணன் வந்து 5 மணிக்கு மாத்தி விட்டுருங்க. ஓட்டுற குத்தியே 11 மணிக்கு தான் வந்து சேர்ந்தேன் நான் பாருங்க. இப்போ வந்து வர வழியில ஆப்பிள் வந்து வாங்கினாங்க. அப்படியே சாப்பிட்டுனே புறப்பட ஆரம்பிக்கலாம். குத்தி வந்து டயர் ஒரு பெரிய குழியில தான் தடார் முடார் விட்டாச்சுங்க. நான் வீட்டுல ஒன்றும் தெரியாதனால யோசிக்காத விட்டு எல்லாம் பறக்குட்டாச்சுங்க குழியெல்லாம். அதனால டயர்ல செக் பண்ணினேன், ஜம்முன்னு கிளம்ப ஆரம்பிச்சிச்சு. போ சரிங்க, அப்படியே வரும்போது வீடியோ கண்டினியூ பண்றேன். ஆப்பிள் சாப்பிடணும்ப்பா. கிருஷ்ணகிரி பக்கம் வந்து வந்தாச்சுங்க. எத்தனை மணிக்கு வரைக்கும் தான் ஓட்டினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மணி ஒரு 4 மணி வரைக்கும் ஓட்டினேன். அப்புறமேட்டு வந்து சுத்தமாக முடியல, வண்டி அலைய ஆரம்பிச்சிருச்சு, கண்ணெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு 1 மணிக்கு தூக்க தள்ளிடுச்சு. அப்படியே ஓட்டிட்டு வந்தோம், சுத்தமாக முடியல. தூணாங்க. இப்போதான் எழுறான். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 ஆகுதுங்க. பார்ட்டிக்கு வந்து ஃபோன் பண்ணியாச்சுங்க. லொக்கேஷன் வந்து போடுறோம் அப்படின்னு வந்து சொல்லினுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த கோழி தீவனம் எல்லாமே வந்து சாயந்தரமா தான் இறக்குவாங்க. ஒரு 3 மணி 4 மணி போலதான் இறக்குவாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் இறக்கும் போது அந்த டைம்ல தான் இறக்கிருந்தாங்க. பார்க்கலாங்க, இந்த டைமும் அதே மாதிரி இறக்கி விட்டாங்கன்னா நல்லா தான் இருக்கும். பார்ப்போம், அப்படியே போகலாம், இறக்குற மாதிரி போகலாம். இறக்கி விடுவாங்கன்னு நினைக்கிறான். அப்படி இல்லை அன்னைக்கு காத்துல இறக்கலாங்க. அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெங்களூருங்க. நம்ம ராசம் எங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராசம் வந்து லோடு ஏறிட்டு நம்ம சொந்தூரான தருமபுரியில் இருக்கிறாங்க. நம்ம அண்ணன் வந்து தீபாவளி கொண்டாடுறதுக்கு போயாச்சுங்க. நாமளும் தீபாவளி கொண்டாடுறதுக்கு வந்து பெங்களூர் வந்தாச்சுங்க.
ஏடா ஆகாச அங்கே சொந்த ஊரில் கொண்டாடல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் வேலை இருந்துச்சுங்க, அந்த வேலை முடிச்சுன்னு போயிடலாம் இங்கே அப்படின்னு சொல்லி அப்படி இங்கேயே வந்தாச்சுங்க. இங்கே வந்து சிறப்பாக வந்து தீபாவளியும் கொண்டாடிடுச்சுங்க. எல்லாத்துக்கும் வந்து தீபாவளி வாழ்த்துக்களுங்க. எல்லாரும் பார்த்து பத்திரமா பட்டாசு வந்து வெடிங்க. அப்புறமேட்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெருசெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து ஜம்மு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணிடுங்க. அதனால் உங்களோட தெரிஞ்ச அனுபவம் எனக்கு எந்த சுத்தமாக ஐடியா இல்லைங்க, எந்த சீசனில் போனால் எப்படி என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல. அதனால் எந்த சீசனில் போகலான்னு ஒன்று சொல்லுங்கள். அப்புறமேட்டு அந்த ஆஃபீஸு இங்கேருந்து என்ன லோடு ஏற்றின்னு போனால் நம்மளுக்கு என்ன மீதி ஆகும், வரது என்ன வாடிக்கு வந்து நம்மளுக்கு கட்டுப்படி ஆகும் அப்படின்னு மட்டும் ஒரு சஜஷன் பண்ணுங்கள். அது எதில் கமெண்ட் பண்ணாலும் சரி, அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஒன்று இருக்குதுங்க. ஐடியோட பேர் வந்து ஆகாஷ் 525332ங்க. நம்மளுக்கு வந்து பெருசாக வந்து ரூட் வந்து தெரியாதுங்க, எப்படி என்ன ஏதுன்னு சொல்லி நம்மளுக்கு வந்து தெரியாது. அதனால் நானும் வந்து உங்கள் கூட சேர்ந்து ஜோடி போட்டுனே வந்துடுறேங்க. எப்படின்னு சொல்லுங்கள், எந்த டைம் என்னன்னு சொன்னீங்கன்னா நான் வந்து உங்கள் ஜோடியே போட்டுக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னாலும் ஒரு பிரச்சனை இல்லைங்க. எப்படி போகிறது என்ன ஏது, அப்படி என்ன ஆஃபீஸு இங்கே போனால் இந்த அப்படின்னு சொல்லுங்கள், இந்த வாடகை வந்து கட்டுப்படி ஆகும் அப்படின்னு சொல்லுங்கள். ஜம்முன்னு போயிட்டு வரலாம். ஒரு ஆசை தாங்க, வேறு எதுவும் இல்லை. ஆசைக்கு மீறி வேறு என்னங்க கிடைக்குது. ஒரு நடை அப்படி போயிட்டு இப்படி வந்துட்டு அப்படின்னா ஒரு ஒரு சந்தோஷம் தாங்க. நாம் நீங்கள் எல்லாம் சேர்ந்துன்னு ஜம்மு லாரியில் போகிறோங்க அப்படின்னும் போது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும். கடவுள் வந்து நம்மளுக்கு வாய்ப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆழமாக நம்பிக்கிறேன், நினைக்கிறேங்க. இந்த நான் எந்த வேலையும் பண்ணுறேன் அப்படின்னா கடவுள் என் கூட இருக்கிறான் அப்படின்னு சொல்லி தான் நான் எல்லா வேலையும் நான் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். எந்த சீசனில் போகிறதுன்னு சொல்லி தான் நான் ஐடியா இல்லை. அதனால் நான் எல்லாத்துமே உங்கள் மேலே டிபெண்ட் ஆகிக்கிறேன். சரிங்க, இதோட வீடியோ என் பண்ணிக்கலாம். இத்தனை நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் கொடுக்காங்க. அதே மாதிரி உங்களோட அன்போ ஆதரவும் எப்பயும் போல கிள்ளி கொடுக்காம அள்ளி கொடுங்க. அதே மாதிரி 1 செகண்ட் ஹாப்பி தீபாவளிங்க. பாய்ங்க, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.